இன்னும் கொஞ்சம் மசாலா. அட்டா 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 இது தாண்டா பிரியாணினா. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள்: எண்ணெய், வெங்காயம், பட்டை, லவங்கு, காம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கேசரி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாய், புதினா, கொத்தமல்லி எதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. லவங்கு, ஏலக்காய், இஞ்சி இலை, வெங்காயம் வதக்கின பிறகு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டெல்லாம் வதங்கின பிறகு கழுவி வச்ச சிக்கன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நிறையா சிக்கன் மசாலா, गरम मसाला, बिरयानी मसाला, नेक्स्ट வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தயிர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான அளவு இப்போ கொத்தமல்லி, புதினா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பற்ற வச்சுட்டு அரிசிக்கு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொச்சிட்ட பிறகு அரிசியை கழுவி போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி அரிசி தண்ணி ரெண்டும் ஒன்றா சேர்த்து கொதிக்கணும். ஒரு அரிசி வந்து இப்படி வந்துருக்கணும். எடுத்துட்டு சாப்பாடை வச்சிடணும். மூடி போட்டு ஊட்டி சாப்பாட்டை வந்து இதில் போட்டு எல்லா பக்கமும் இது ஒரு மாதிரி கலக்கி வச்சுட்டு நல்லா தடுப்பு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வச்ச தண்ணியை அது மேலே தூக்கி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். சாப்பாடெல்லாம் ஒரு சைடாக தள்ளிட்டு அடியில் இருக்கிற சிக்கனை எடுத்து பச்சடி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு போட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு
இப்படியே வேணும்னாலும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் வேணும்னாலும் இதில் தயிர் ஊற்றி சாப்பிடலாம். தயிர் போட்டு காட்டுறேன். தயிர் பச்சடிக்கு வெள்ளிக்காய், இதையும் போட்டு இது தயிர் பச்சடி. இது தயிர் இல்லாமல் பச்சடி. Oh my god. My mom makes the world's best biryani ever. My god. Adda. The danda biryani na.